வெல்கம் டு நவனிகாஸ் DIY. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சிக்கன் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் ஹீட் ஆனதும் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிட்டு இருக்கட்டும். அதோடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். எப்போவுமே சிக்கன் செய்யும்போது 2 நிமிஷம் ட்ரையாக ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். நார்மல் மிளகாய்த்தூள்னா 1 டீஸ்பூன் போதும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்லா கலர் கொடுக்கும். சிக்கனில் மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கன் வேகறதுக்கு தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுறலாம். சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும், அதனால லைட்டாக தெளித்து விட்டால் மட்டும் போதும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் ஒரு 50% தான் குக் ஆகிருக்கும். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதால அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. சிக்கனில் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரை ஃப்ரை பண்ணுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அதோடவே 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். காரம் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான சிக்கன் ஃப்ரை ரெசிபி ரெடி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.